ومن أحسن دينا ممن أسلم وجهه لله وهو محسن واتبع ملة إبراهيم حنيفا واتخذ الله إبراهيم خليلا. إن الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனால் நம் மீது விதியாக்கப்பட்டுள்ள நோன்பு மாதத்திலே நோன்பை நோற்றவர்களாக இரவு தொழுகையை முடித்துவிட்டு அவனுடைய ஆலயத்திலே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவ பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை தொடங்குகிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருமறை போற்றும் சகாபாக்கள் என்ற தலைப்பின் கீழ் திருமறையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சகாபாக்கள் குறித்து எந்த தகவல்களை அவர்களை போற்றி அருளியிருக்கின்றானோ அந்த சம்பவங்களை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து வருகின்றோம். இந்த சகாபாக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி அவர்களை அங்கீகரிப்பதற்கு முக்கிய காரணம், மிகப்பெரிய ஒரு வழிகேட்டிலே அந்த சமுதாயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை அந்த சமுதாய மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் அதல பாதாளத்திலே அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வே தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லும் போது வகுந்தும் ஆலா ஸஃபா குஃப்ரத்தும் மினன் நார், நரகத்தினுடைய விளிம்பிலே அவர்கள் இருந்தார்கள். இந்த ஏகத்துவம் அவர்களுக்கு கிடைக்கப்படுவதற்கு முன்பு வரை மார்க்கத்திலிருந்து வெகு தூரமாக, இறை கட்டளையிலிருந்து வெகு தூரமாக அவர்களுடைய வாழ்க்கை முறை இருந்தது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் அப்படியே பண்பட்டவர்களாக எந்த ஒரு நிலையிலே அந்த சமுதாயம் இருந்ததோ இந்த மார்க்கத்தை ஏற்ற அடுத்த கணமே அவர்களுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாற்றப்பட்ட சம்பவத்தை வரலாறுகளில் நாம் பார்க்கின்றோம். இந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பிரச்சாரத்திலே ஈடுபடுகின்றார்கள். கடுமையான நெருக்கடிகளுக்கு மத்தியில் மறைந்து இந்த ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் அன்றைய சமூக சூழல் இருந்தது. அந்த சமுதாய மக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு துன்பங்களை சந்தித்து இந்த ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு சில மனிதர்கள், ஒரு சில நபித்தோழர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். மக்காவிலே இனி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்கு ஏற்ற சூழல் இல்லை என்று தெரிந்தவுடன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் வஹியை எதிர்நோக்கியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கட்டளை வருகின்றது. நபித்தோழர்கள் அனைவர்களும் இந்த மார்க்கத்திற்காக தன்னுடைய சொந்த ஊர், தான் பிறந்து வளர்ந்த நேசித்த அந்த காட்டை விட்டுவிட்டு, அந்த சூழ்நிலையை விட்டுவிட்டு, அந்த பொருளாதாரத்தை விட்டுவிட்டு மதீனாவை நோக்கி பயணம் மேற்கொள்கின்றார்கள். இந்த நேரத்தில் சுகைப் என்ற ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த கட்டளையை, இறை மார்க்கத்தினுடைய இந்த கட்டளை வந்தவுடன் சுகைப் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். செய்யக்கூடிய நேரத்தில் வழியிலே குறைஷிகள் இடைமறிக்கின்றார்கள். அவர்களுடைய பயணத்தை தொடர விடாமல் அவர்கள் தடுத்து நிறுத்தப்படுகின்றார்கள். நிறுத்தக்கூடிய நேரத்தில் சுகைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னப்பா என்னை வழிமறிக்கின்றீர்களே என்று வினவக்கூடிய நேரத்தில் அவங்க சொல்றாங்க, சுகைபே நீ என்னப்பா கையில கொண்டு போற? பொருளாதாரத்தோடு எங்களுடைய மக்களிடத்திலே சம்பாதித்த, எங்களுடைய மக்களிடத்திலே வியாபாரம் செய்து ஈட்டிய அந்த பொருளாதாரத்தை, எங்களுடைய தேசத்திலே பெற்ற அந்த பொருளாதாரத்தை எடுத்துவிட்டு
அந்நிய தேசத்திற்கு அதோடு போவாயா? நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஒன்று இந்த பொருளாதாரம் உங்களுக்கு வேண்டும் என்றால் எங்களோடு இந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு, எந்த மார்க்கம்? முகமதுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு எங்களோடு நீ தங்கிவிட வேண்டும். இந்த பொருளாதாரம் உனக்கு தேவையில்லை என்றால், முகமதுடைய மார்க்கம் தான் உனக்கு தேவை என்றால், நீ பொருளாதாரத்தை விட்டுவிட்டு நீ மார்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் நீ சென்று விடு. இந்த கட்டளை பொருளாதாரமா மார்க்கமா? இந்த இடத்துல நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். பொருளாதாரம் என்றால் சாதாரணமாக இன்றைய காலத்தில் பொருளாதாரத்தை ஈட்ட முடியுமா? இன்னைக்கு அரபு நாடுகள்ல நாம போய் பொருளாதாரத்தை நாம ஈட்டுறோம். வேலைக்கு சென்று விட்டு சில நல்ல சகோதரர்களுக்கு அல்லாஹ் நாடினால் கை நிறைய ஊதியத்தோடு, சில சகோதரர்கள் கஷ்டப்பட்டாலும் ஒரு நல்ல ஊதியத்தோடு ஊரிலே நல்ல முறையிலே வாழக்கூடிய அளவில் அவர்களுக்கு பொருளாதாரம் கிடைக்குது. அங்க போய் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா வேலையில கஷ்டம் இருக்கும். இங்க நாம இருக்கிற நிலையை விட ஒரு நல்ல நிலையில இருப்பாங்க. மிகவும் அற்பத்திலும் அற்பமான மக்கள் மிகவும் கஷ்டத்தில் இருப்பாங்க. இது சதவிகிதத்திலே மிகவும் கீழான ஒரு நிலை. இன்றைய காலத்தில் மிக தூரமா போகக்கூடியதற்கு ஒரு பிளைட் இருக்கு, வெளியூர் போறதுக்கு ஒரு பஸ் இருக்குது, ஒரு ட்ரெயின் இருக்குது. இப்படி இலவான முறையில பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய வசதி வாய்ப்புகள், போக்குவரத்துகள் நம்ம ஊர்ல இருக்குது. இன்றைய காலத்துல இருக்கு. அன்றைய காலத்துல அப்படியா? பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்றால், வியாபாரத்தை பெருக்க வேண்டும் என்றால் வெளியூருக்கு போகணும், அந்நிய நாட்டிற்கு போக வேண்டும். எப்படி? கடல் பயணமா அல்லது விமான பயணமா? அவருடைய கைகளிலே இருக்கக்கூடிய அந்த ஒட்டகத்திலும் குதிரையிலும் சிரியா என்ற அந்த நாட்டிலே பொருளை ஈட்டிக் கொண்டு, அந்த சந்தையிலே பொருளை பெற்றுக் கொண்டு மதீனா மக்காவிலே அவர்கள் வியாபாரம் செய்வார்கள். இப்படி கடுமையான ஒரு தியாகத்திற்கு மத்தியில் தான், தியாகம் செய்தால்தான் ஒரு மாத காலம் பயணம் இருக்கும், 2 மாத காலம் பயணம் இருக்கும். தன்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்ற ஒரு நிலையிலே அன்றைய காலத்தே அவர்களுடைய வியாபாரம் இருந்தது. அப்படி ஈட்டிய அந்த பொருளாதாரம், அப்படி அவர்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த அந்த பொருளாதாரம் அவர்கள் எடுத்துக்கொண்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்வதற்காக செல்கின்றார்கள். இந்த நேரத்திலே அவர்கள் இடைமறிக்கின்றார்கள். இன்றைய காலத்துல இந்த மாதிரி யாராவது சொல்ல முடியுமா? என்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு போறதுக்கு என்ன கட்டுப்பாடு? வெளிநாடுகள்ல போய் நாம வேலை பார்த்து விட்டு அரபு நாடுகளில் இருந்து பொருளாதாரத்தை நாம் எடுத்துட்டு வர்றோம். அந்த நாட்டில் இப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்குதா? என்னுடைய தேசத்தில் நீ சம்பாதிக்கக்கூடியதை இங்கேயே செலவு செய்ய ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு இருந்தது என்றால் நாம யாருமே போக மாட்டோம். அப்ப இந்த பகுதியிலே நம்ம ஊரிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அந்நிய தேசத்திலே சென்று பொருளாதாரத்தை ஈட்டிவிட்டு நாம் பெற்று வருகின்றோம். அதே போன்ற ஒரு சூழல் இவர்களுடைய காலத்தில் இல்லை. சுகைப் என்ற நபி தோழர் இந்த பிரச்சனை அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய நேரத்தில் தன்னுடைய தியாகம் அனைத்தையும் அவர்கள் ஒரு பொருட்டாக கருதாமல், ஏனென்றால் அதை விட ஒரு இன்பத்தை அடையக்கூடிய ஒரு கொள்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்திலே போதித்த அந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம். இன்னல்லதீன இந்தல்லாஹ் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கம் தான் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்பதை அவர்கள் மிக தெளிவான முறையில் அவங்க புரிந்தாங்க. அதனுடைய ஒரு விளைவுதான் இந்த மார்க்கத்தை அவர்கள் எப்படி சுவாசித்தார்கள் என்றால், தன்னுடைய பொருளாதாரம் என்பது எனக்கு முக்கியம் இல்லை, எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சேர்த்திருந்தாலும் அவங்க கேட்கக்கூடிய அந்த அவங்க வைக்கக்கூடிய அந்த பரீட்சையில் சுவைப் என்ற அந்த நபி தோழர், பொருளாதாரம் என்னப்பா, உங்க நாட்டில் இப்ப நான் சம்பாதிச்சிருக்கேன், உங்க மக்கள்கிட்ட நான் வியாபாரம் செஞ்சிருக்கேன், இந்த பொருளாதாரம் என்னுடைய மார்க்கத்தில் இருந்து என்னுடைய ஈமானில் இருந்து ஒருபோதும் இந்த பொருளாதாரத்தால் எந்த ஒரு சேதம் வராது. இந்த பொருளாதாரத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், நான் இந்த மார்க்கத்தை ஏற்று நான் மதீனா புறப்படுகிறேன் என்று அவர்கள் செல்லக்கூடிய நேரத்தில் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் முதல்ல அவங்களை பாராட்டுறாங்க. இந்த செய்தி இந்த செயல் அவங்க பார்த்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சார்ந்து வாழக்கூடிய அந்த சமுதாயத்திலே எவ்வளவு செல்வ செழிப்போடு அவங்க வாழ்ந்திருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பாராட்டுகின்றார்கள். ரபிக சுகைப், 3 தடவை இப்படி சொன்னாங்க, ரபிக சுகைப், ரபிக சுகைப். அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய வியாபாரத்தை பெற்றுத் தரக்கூடிய, மிகப்பெரிய அமல்களிலே லாபம் ஈட்டித் தரக்கூடிய ஒரு அமலை இந்த சுகைப் செய்து விட்டார் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த நபி தோழருடைய செயலை அங்கீகரித்து திருமறை குர்ஆனிலே ஒரு வசனத்தை அருளுகின்றான். சூரா பக்ராவில் 207வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த செய்தியை அருள்கின்றான். வமினன் நாஸ், மனிதர்களிலே சில பேர் இருக்கின்றார்கள், மை யஸ்ரி நஃப்ஸஹு இப்திகாம் அல்லாஹில்லாஹ், அவர்கள் தங்களுடைய தேவையை, தங்களுடைய அந்த தியாகத்தை அல்லாஹ்விற்காக அர்ப்பணம் செய்யக்கூடிய, அல்லாஹ்விற்காகவே தியாகம் செய்யக்கூடிய சிலர்
மனிதர்களிலே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு மன்னிப்பும் அவர்களுக்கு நாளை மறுமை நாளிலே மகத்தான கூலியும் இருக்கின்றது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருமறை வசனத்தை அருளுகின்றான். எவ்வளவு பெரிய தியாகமாக இருந்தது என்றால் படைத்த ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதனுடைய செயலை அங்கீகரித்து அவர்கள் கியாம நாள் வரை போற்றப்படக்கூடிய அளவிலே ஒரு வசனம் அருளப்படுகின்றது என்றால் அது எவ்வளவு பெரிய தியாகமா இருந்திருக்கும், கற்பனை செய்ய முடியுமா? செல்வ செழிப்போட வாழ்ந்த ஒரு சமுதாயம், வாழ்ந்த அந்த நபி தோழர் மதீனால போறாங்க அப்படின்னா ஒரு அகதி, அன்றாடம் காட்சி கூட கிடையாது, ஒருவரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு நிலை, ஒரு பரதேசியாக ஒரு பராரியாக. பரதேசி அப்படின்னா நம்ம இந்த இடத்துல கடுமையான சொல் கிடையாது, பரதேசி என்றால் அந்நிய நாட்டவர். அப்போ ஒரு அந்நிய நாட்டவர் ஒரு அகதியாக போகக்கூடிய ஒரு நிலை. இந்த நிலையை அவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கு மிக முக்கிய காரணம் அவர்கள் சுவாசித்த அந்த ஏகத்துவம் தான். இந்த ஏகத்துவத்தை நான், இந்த மார்க்கத்தை நான் இந்த உலகத்திலே விட்டுவிட்டு இந்த பொருளாதாரத்தை, இந்த சுகத்தை நான் எடுத்துக்கொண்டேன் என்றால் நாளை மறுமை நாளிலே இறைவனிடத்திலே கிடைக்கக்கூடிய அந்த தண்டனையிலிருந்து அவர்கள் தப்பிக்க முடியாது என்ற அந்த பயத்தை, நாளை மறுமை நாளிலே இறைவனிடத்திலே கிடைக்கக்கூடிய அந்த தண்டனை என்பது நரக நெருப்பு. அல்லாஹ்வுடைய தூதருடைய சமுதாயம் அந்த தண்டனையை அஞ்சி இந்த உலகத்தினுடைய அந்த அனைத்து ஆசாபாசங்களையும் தியாகம் செய்தார்கள். ஒரே ஒரு காரணம், தௌஹீதிற்காக. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல இந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த சம்பவத்திலே மிகப்பெரிய ஒரு படிப்பினை நமக்கு இருக்கின்றது. ஒரு படிப்பினையாக நாம பார்ப்போம். தான் ஏற்றுக்கொண்ட அந்த ஏகத்துவம், அந்த ஏகத்துவத்தை தான் வசிக்கக்கூடிய, தான் பிறந்த அந்த பகுதியிலே அதை சரியான முறையில் பின்பற்ற முடியவில்லை. இதை மக்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்கு ஏற்ற ஒரு கால சூழல் இல்லை. அதன் காரணத்திற்காக தன்னுடைய அனைத்து தியாகத்தையும் அவர்கள் இழந்து அந்நிய நாட்டுக்கு செல்கின்றார்கள் என்றால் இந்த ஏகத்துவத்தை தான் சுவாசித்த அந்த காற்றை பிறருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற உயர்வான ஒரு லட்சியம். இந்த லட்சியத்தை நாம் முதலிலே படிப்படியாக நாம் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில தான் நாம கடந்த காலங்களில் நாம சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய பல கொள்கை சித்தாந்தங்களிலே நம்முடைய பகுதிகளிலே நாம் மூழ்கி இருந்தோமா இல்லையா? கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று சொல்லக்கூடிய அளவிலே மதுகப்பிலே கிடைக்கக்கூடிய அந்த குப்பைகளுடைய அந்த ஆதரவுக்கு கட்டுப்பட்டு, அவர்கள் போதிக்கக்கூடிய அந்த சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் அப்படியே அமைத்திருந்தோம். ஆனால் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள், இந்த ஏகத்துவம் என்ற இந்த அழகான ஒரு கொள்கை நாம் சுவாசிக்க ஆரம்பித்ததில் இருந்து பல்வேறு சிரமங்களை நாமும் சந்தித்தோம். நம்முடைய இந்த ஜமாத் பல்வேறு ஊர்களிலே இந்த ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி தியாகம் செய்தார்களோ அந்த அளவு தியாகம் இல்லை என்றாலும், அதை போன்றது இல்லாவிட்டாலும் ஒரு சிறிய அளவிலே தியாகத்தை மேற்கொள்ளக்கூடிய அளவிலே நம்முடைய ஜமாத் இந்த கொள்கை சவால்கள் ஆட்பட்டார்கள். இந்த நேரத்தில் அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளிலே நாம் தொழுது வந்தோம். இந்த பள்ளி என்பது அல்லாஹ்வை வணங்குவதற்கு ஏற்ற ஒரு ஆலயம் கிடையாது என்று இந்த விஷயத்தை புரிந்தவுடன் நமக்கென்று ஒரு தனி பள்ளியை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும், அவனுடைய கொள்கையை மட்டுமே உலகத்திற்கு பறைசாட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலே, இந்த ஏகத்துவத்தை பிற மக்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே தனி பள்ளி கண்டோம். ஆனால் நம்முடைய கடைநல்லூரிலே கடந்த சில காலங்களில் தவிர்க்க முடியாத சில காரணத்தினால் நாம் இந்த ஒரு ஆலயத்தை வாடகைக்கு ஏற்படுத்தி கடந்த சில ஆண்டு காலமாக இந்த பள்ளியிலேயே கூரை கொட்டையிலேயே நம்முடைய வழக்கு வழிபாடுகளை, நம்முடைய தாவா பணிகளை, நம்முடைய அனைத்து வகையான மார்க்கம் காட்டிய வழிமுறைகளை இந்த பள்ளியிலே நாம் செய்து வருகின்றோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக எப்படி சொல்லலா துயரங்களை சந்தித்தார்களோ அந்த துயரங்களை இன்றும் நாம் சந்திக்கின்றோம். ஆனால் இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் பெறக்கூடிய அடுத்த படிப்பினை என்னவென்றால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக பொருளாதாரத்தை தியாகம் செய்ய முன்வந்தாங்க பாருங்க. இந்த தியாக மனப்பான்மையை நாம் அதிகம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக கூடுதல் படிப்பினையாக நாம் பெற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நபி தோழர் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், தர்மங்களிலேயே சிறந்த தர்மம் எது? ஐயு சதகாத்தி அலனமு அஜரன், யா ரசூலுல்லாஹ், தர்மங்களிலேயே மிக சிறந்த தர்மம் எது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், கால அந்த சொத்தக அந்த சகீகுன்,
அவன் ஆரோக்கியமான நிலையில இருக்கக்கூடிய நேரத்தில், உடல் ஆரோக்கியமா இருக்கிறான், அதை போன்று பொருளாதாரத்தின் மீது ஆசை உள்ளவனாக இருக்கக்கூடிய நேரத்தில். அடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தக்ஸபுல் ஃபக்ர வ தஅமுல் பினா. அவன் இந்த பொருளாதாரத்தை கொடுப்பதன் மூலமாக வறுமையை அஞ்சக்கூடியவனாக, அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தின் மீது மிகவும் ஆசைப்படக்கூடியவனாக இருக்கக்கூடிய நேரத்திலே செய்யக்கூடிய தர்மம் தான் உங்களிடத்திலே சிறந்த தர்மம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கடைசி நேரத்தில் உங்களுடைய உயிர் தொண்டைக்குழியை அடையக்கூடிய நேரத்தில் நீங்க சொல்வீங்க, அல்லாஹ் சொல்றான், வன்ஃபிகு மிம்மா ரஸகனாகும் மின் கபுல். அவர்களுடைய உயிர் தொண்டைக்குழியை அடையக்கூடிய நேரத்தில், மரண தருவாயில் இருக்கக்கூடிய நேரத்தில், ஃபயகூல் லவ்லா அஹ்ரதனி இலா அஜலின் கரி ஃபஸத்தக வாக்கும் மினஸ் சாலிஹின். தொண்டைக்குழி அடைஞ்சிட்டு இப்ப நாம சம்பாதிச்சு வைத்திருக்கக்கூடிய அனைத்து பொருள்களும், நாம கார் வச்சிருப்போம், வீடு வச்சிருப்போம், மனைகள் இருக்கும், பைக் இருக்கும், தங்கை இருக்கும், வெள்ளி இருக்கும், நம்மளுடைய அனைத்து பொருளாதாரம் இருக்கும், இப்ப தொண்டைக்குழி அடைந்து விட்டது. இது யாருடைய பொருள்? நம்முடைய பொருளா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த நேரத்துல மனிதன் சொல்லுவானா, வாக்கும் மினஸ் சாலிஹின், குறைஞ்ச கால அவகாசம் எனக்கு கொடுக்க மாட்டியா? நான் விட்டு வந்ததில் இருந்து நான் உன்னுடைய பாதையில தான தர்மம் செய்துவிட்டு நான் உன்னிடத்திலே மீண்டு வருகின்றேன் என்று அந்த நேரத்திலே அடியான் புலம்புவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த நேரத்தில் புலம்புவதால் அல்லாஹ்விடத்துல எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. அந்த நேரத்தில் அந்த பொருளாதாரம் என்பது, வீடு என்பது, வாசல் என்பது, அது உன்னுடைய சொத்து கிடையாது, உன்னுடைய செல்வம் கிடையாது, அது உன்னுடைய சந்ததியினுடைய சொத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே தெளிவாக ஒற்றை வரியிலே சொல்லி முடிக்கின்றார்கள். ஆதமுடைய மகன் தன்னுடைய செல்வம், தன்னுடைய பொருளாதாரம் தன்னுடையது என்று அவன் ஆணவத்தோடு திரிகின்றான். உன்னுடையது ஒன்றுமே கிடையாது. எதுவென்றால் உன்னுடைய சொத்து என்பது நீ உண்டு கழித்தது, எதை சாப்பிட்டமோ, சாப்பிட்டு கழிச்சமோ, முடிஞ்சு போச்சு. அதான் நம்முடைய சொத்து, நம்முடைய உடல்ல போய் சேர்ந்துட்டு நாளைக்கு அதை கழிவா வெளியேறிடும். அது போன்று உடுத்து கிடைத்தது. இன்னைக்கு நாம போட்டுட்டு இருக்கோம் சட்டை, இந்த சட்டை கிழிஞ்சு போயிட்டு அப்படின்னா பிரயோஜனம் இல்ல, துற போட்டுருவோம். ஆனா இதே சட்டை எந்த ஒரு கிழிசலும் இல்லாமல், டேமேஜ் இல்லாம இருக்குது அப்படின்னா வேற ஒரு ஆளுக்கு சொந்தம். அப்போ நீ உடுத்து கிடைத்தது உன்னுடைய சொத்து. அது மட்டும் இல்லாமல் நீ எது தான தர்மமாக அல்லாஹ்வுடைய பாதையிலே நீ கொடுத்தாயோ, இது நாளை மறுமை நாளிலே உனது சொத்தாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஆகவே அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த அடிப்படையை சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயத்தில் எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு அவர்கள் சேர்த்த அந்த பொருளாதாரம் கூட, அந்த ஏகத்துவ காற்றை அவர்கள் சுவாசித்த ஒரே காரணத்திற்காக, ஏகத்துவ மார்க்கத்தை அவர்கள் ஏற்ற ஒரே காரணத்திற்காக அந்த பொருளாதாரத்தை தியாகம் செய்து அந்நிய தேசத்துக்கு போனாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதன் மரணித்ததற்கு பின்னால் அவனிடத்திலே மரணத்திற்கு பின்னாலும் ஒரு 3 செயல் தொடரும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு வஸதகத்து ஜாரியா அப்படிங்காங்க. இதா மாதல் இன்சான இன் கதா அமலுஹு குல்லுஹு. அவன் மரணித்து விட்டான் என்றால் அனைத்து அமல்களுக்கும் முற்றுப்புள்ளி. தொழ முடியாது, நோம்பிக்க முடியாது, தான தர்மம் அதாவது திக்ர் செய்ய முடியாது. இந்த சொல்றான் பாருங்க, வஸதக வாக்கும் மினஸ் சாலிஹின். அவன் தொண்டு குழிக்கு வந்துட்டு அப்படின்னா தான தர்மம் செய்ய முடியாது, நினைத்து பிரயோஜனம் இல்லை. இப்படி எந்த ஒரு அமலையும் ஆதமுடைய மகனுடைய மரணம் அடைந்து விட்டது என்றால் எல்லாத்துக்கும் முட்டுப்புள்ளி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், 3 செயல் பின்னால் தொடரும். சதகத்து ஜாரியா அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒருவன் நிலையான தான தர்மத்தை ஏற்படுத்துகின்றான். இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலத்திலே நிலையான தான தர்மத்தை அவன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்தில் அவன் செய்துவிட்டு மரணிக்கின்றான். நாளை மரணத்திற்கு பின்னால் அந்த நிலையான தர்மத்தை யாரெல்லாம் பயன்படுத்துகின்றார்களோ அந்த பயன்பாட்டின் காரணமாக ஒரு 10 வருஷம் நாம் ஒரு 60 வருஷம் வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு வைங்க, ஒரு 70 வருஷம், 80 வருஷம், 90 வருஷம், 100 வருஷம், 50 வருஷம் பயன்படுத்தப்பட்டது என்றால், அல்லது 100 வருஷம் பயன்படுத்தப்பட்டது என்றால் 100 வருடத்தினுடைய கூலியை இந்த உலகத்திலே வாழாமல் நாம் பெற்று விடுவோம். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அந்த அடிப்படையிலே நாம் தான தர்மம் செய்யக்கூடிய ஒரு எண்ணத்தை நாம் பெறக்கூடியவர்களாக இந்த சம்பவம் நமக்கு உணர்த்த வேண்டும். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அந்த அடிப்படையில் நாம் இந்த ஜமாத்தினுடைய பள்ளி இன்னும் எழுப்பப்படாமல் எந்த கொள்கைக்காக நாம் பிரிந்து வந்தோமோ, எந்த தௌஹீதை, எந்த ஏகத்துவத்தை, சரியான கொள்கையை மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று நாம் பிரிந்து வந்தோமோ, சகாபாக்கள் சொல்வது மார்க்கம் அப்படிங்கிறாங்க, இமாம்கள் சொல்வது மார்க்கம் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தை சிதைக்கக்கூடிய கொள்கை உலகத்தில் பரவிக்கிட்டு இருக்கு. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும்
எந்த கொள்கையை இந்த உலகத்திலே நிலைநாட்டப்பட வேண்டும் என்று நினைத்தார்களோ அதை தவிர்த்து நம்முடைய சமுதாயத்தில் பல கொள்கைகள் முளைக்க தொடங்கிவிட்டது. ஆனால் இந்த ஏகத்துவ மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த தளம் இன்னும் கட்டி எழுப்ப முடியாத ஒரு நிலையில் இருக்கிறத நாம பாக்குறோம். அப்ப அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த அடிப்படையை நாம கவனத்துல கொண்டு நாளை மறுமை நாள்ல நமக்கென்று ஒரு சொத்து வேணும் அல்லவா? இந்த உலகத்துல குடியிருக்க வீடு கிடையாது. வீடு இல்ல அப்படின்ற உடனே நம்முடைய பிள்ளைக்கு நாம ஆலோசனை சொல்லுவோம், நம்முடைய கணவருக்கு நாம ஆலோசனை சொல்லுவோம், பொருளாதாரத்தை சிக்கனமா பயன்படுத்துங்க, நீங்க தேவையில்லாத விஷயத்துல நீங்க செலவு பண்ணாதீங்க, சிக்கனமா நீங்க வீட்டுக்கு நீங்க பணத்தை அனுப்புங்க, நான் சிறுக சிறுக சேகரித்து சேமித்து நான் ஒரு மனையை வாங்குறேன் அப்படிம்போம். ஒரு வீடை கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். இந்த வீட்டுல எவ்வளவு காலம் நாம வாழ்வோம்? குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு அப்புறம் நாம எங்க போய் சேருவோம்? குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால் நம்மை மரணம் என்ற அந்த விதி வந்து அடைந்தே தீரும். அதற்கு பின்னால் நாம் சந்திக்கக்கூடிய அந்த உலகத்துக்கு நாம் என்ன சேர்த்து வச்சிருக்கோம்? அந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடைவதற்காக, சுவர்க்கம் என்ற அந்த நற்பெயரை அடைவதற்காக நாம் என்ன முயற்சி செஞ்சிருக்கிறோம்? தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், தான தர்மம் செய்கிறோம். இப்படி தொழுகை, நோன்பு இந்த மாதிரி ஒரு மனக்க வழிபாட்டோடு நாம் நிறுத்திக் கொண்டோம் என்றால் நாளை மறுமை நாளிலே இதை தவிர்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வணக்க வழிபாட்டிலே குறை ஏற்படக்கூடிய நேரத்தில் நாம தான தர்மம் செய்தோம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நரக நெருப்பு அவர்களுடைய கண்ணுக்கு எட்டிய தூரம் இருக்கும். இந்த நரக நெருப்பில் இருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் ஒரு பேரித்தம்பழத்தினுடைய கொட்டை இருக்கு பாருங்க, அந்த அளவு பொருளை நீங்கள் கொடுத்தாவது தான தர்மம் செய்தாவது நரக நெருப்பில் இருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உபதேசம் செய்கின்றார்கள். ஆகவே அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய பள்ளிவாசல் எழுப்பப்படுவதற்காக இந்த ரமலானுடைய மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வர்ணிக்கக்கூடிய நேரத்தில் வீசுகின்ற தென்றல் போன்று அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய லுங்கியை, தன்னுடைய கைலியை இருக்க கட்டியவர்களாக தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே தான தர்மம் செய்வார்கள் என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அப்ப இந்த மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான தர்மம் செய்வதில் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. ஏனென்றால் இந்த மாதத்திலே நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் என்பது 10 இருந்து 700 மடங்கு அல்லாஹ் கூலி கொடுக்க இருக்கின்றான். வேற எந்த ஒரு காலத்திலும் கிடையாது. இந்த மாதத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளில் இவ்வளவு மடங்காக பெருக்கி இந்த நன்மைகளை தர இருக்கின்றான். ஆகவே அன்பிற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நன்மையை போட்டி போட்டு அடையக்கூடியவர்களாக சுவைப் என்ற அந்த நபி தோழருடைய தியாகத்தில் அல்லாஹ் இந்த திருமறை வசனத்தை நமக்கு அருளி அவர்களை எப்படி போடுகின்றானோ இந்த தியாகத்தை செய்த ஒரே காரணத்திற்காகத்தான் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை சிலாகித்து சொல்கின்றான் என்றால் அவங்கள்ட்ட இப்படி ஒரு தியாகம் ஏற்பட்டதனாலதான். பொருளாதாரம் என்ற ஒரு இழப்பை அவர்கள் இழந்துவிட்டு இந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்தார்கள் பாருங்கள். அந்த தியாகத்திற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை வசனத்தை அருளி அவர்களை போற்றி கியாமத் நாள் வரை அவர்களை நினைவு கூறத்தக்க இந்த திருமறை வசனத்தை அருள் இருக்கின்றான். அந்த அடிப்படையை நாம் உணர்ந்து பாடம் பயின்று அந்த அடிப்படையை நாமும் தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக நம்முடைய பொருளாதாரத்தை இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ்வுடைய ஆலயம் எழுப்ப பெற்று இந்த தூய மார்க்கம் அனைத்து பகுதிகளிலும் இன்னும் வீரியத்தோடு பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு வழிமுறையை நாம் ஏற்படுத்த வேண்டும். அதற்கு உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே தான தர்மம் செய்ய வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாலிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.